بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விளக்க உரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா, அந்த தொடரிலே அல்ஹம்துலில்லா 78ஆம் பாடத்தை அடைந்திருக்கின்றோம். மேலும் ஆயத்துடைய எண் 67 முதல் 74 வரை உள்ள அந்த ஆயத்துகளை பற்றித்தான், அதாவது ஒய்து கால மூசா என்று ஆரம்பமாகி வமல்லாஹு பிகாஃபிரின் அம்மா தஅமலூன் 67வது ஆயத்தில் ஆரம்பித்து 74வது ஆயத்து வரை இருக்கக்கூடிய அந்த ஆயத்துகளுடைய தொடர் விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது அல்லாஹுடைய அருளினால் நாம் அந்த தொடரிலே 69 ஆயத்துகளுடைய விளக்கங்களை பார்த்து 70வது ஆயத்து 70 இன்னும் 71வது ஆயத்தினுடைய அந்த பாடங்களை நாம் இங்கு காண இருக்கிறோம். எனவேதான் நாம் ஆரம்பத்திலே ஓதி காண்பிக்கும் பொழுதும் அந்த ஆயத்தையே ஓதி காண்பித்தோம். இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன் என்று முடியக்கூடிய அந்த ஆயத்தையை நாம் என்ன செய்தோம்? ஓதி காண்பித்தோம். இப்போ இந்த ஆயத்துகளுக்கு நாம் ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் நாம் ஒரு தலைப்பை இடுவது வழக்கம். அதேபோல் இந்த பாடத்திற்கும் இதில் உள்ள ஆயத்துகளுக்கு தோதுவாக நம்முடைய தலைப்பு என்பது அந்த எந்த ஆயத்துகளை பற்றி நடத்த இருக்கிறோமோ, எந்த ஆயத்துடைய தஃப்சீரை விளக்க இருக்கிறோமோ அந்த தஃப்சீருக்கு ஏற்றாற்போல் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் இருந்தே ஒரு தலைப்பை கொண்டு வந்து நாம் சூட்டுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே 78ஆம் பாடத்திற்கும் ஒரு தலைப்பை நாம் வைத்திருக்கின்றோம். என்ன அது? மனிதனை அழிவிலிருந்து காக்கும் சொல். மனிதனை அழிவிலிருந்து, நஷ்டத்திலிருந்து, நாசத்திலிருந்து காக்கக்கூடிய சொல். அழிவு என்பது நஷ்டம், நாசம் எல்லாத்தையும் விட எனது உயர்ந்தது, அதாவது ரொம்ப கீழ்த்தரமானது. அழிவு தான் கடைசி கட்டம். அப்போ அதனால என்ன செஞ்சிருக்கோம்? அந்த வார்த்தையை நாம கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஒரு மனிதனை அழிவிலிருந்து காக்கக்கூடிய சொல் என்ன என்பதை இங்க பார்க்க போறோம். ஏன்னா மனிதன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறான்? தான் நஷ்டமாயிடக்கூடாது, தனக்கு தோல்வி ஏற்பட்டு விடக்கூடாது, தான் அழிந்து விடக்கூடாது, தன்னை சுற்றியுள்ள நெருக்கமானவர்களுக்கு பாதிப்பு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை. யாரும் ஒரு மனிதர் தன்னுடைய வியாபாரம் செய்கிறார், வியாபாரத்தில் நஷ்டம் வரும்னு நினைக்க மாட்டார். தன் குடும்பத்தோட ஏதாவது ஒரு பிரயாணத்தில் போகிறார், போகும்போது ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படுவதை விரும்ப மாட்டார். அதே போல் தன்னுடைய குழந்தைகளுக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்துக்கிட்டா மனிதன் தனக்கு விரும்புவது என்ன? லாபமான விஷயங்களைத்தான் விரும்புவான், தனக்கு பாதுகாப்பான விஷயங்களைத்தான் விரும்புவான், தனக்கு ஈடற்றமான விஷயங்களைத்தான் விரும்புவானே ஒழிய அழிவிற்குரிய, நாசத்திற்குரிய, நஷ்டத்திற்குரிய விஷயத்தை ஒருபோதும் எந்த மனிதனும் விரும்ப மாட்டான். அப்போ அப்படி தப்பிக்கணும், அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய வழிதான் இந்த பாடத்தில் சொல்லப்படுகிறது. அதற்குரிய வழிதான் இந்த பாடத்திலே சொல்லப்படுகிறது. அதற்குரிய விஷயங்களையும் அல்லாஹ் தன்னுடைய ஆயத்துகளிலே கூறி காண்பிக்கின்றார். அதான் மனிதன் அழிவிலிருந்து, நாம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இங்கு சொல்லப்படக்கூடிய சொல்லை நாம் எந்த இடத்திலே எவ்வாறு உபயோகிக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் அதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு அதிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. அது என்ன சொல் என்பதைத்தான் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். A word that protects man from destruction. அழிவிலிருந்து மனிதனை பாதுகாத்து விடும். இப்போ அந்த விஷயத்தை பார்க்குறோம். வாங்க கிதாபுடைய இபாரத்துகளின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம். உள்ளே வாருங்கள், பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي. இப்போ மேலிருந்து ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டு வருகிறார்கள். அல்லாஹு தாலா சொன்ன அந்த விஷயத்தை எளிதாக முடித்திருக்கலாம், இலகுவான முறையில் அவர்களை செய்து முடித்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அந்த பிடிவாதம், அவர்களுடைய அந்த ஏற்கனவே வந்துச்சால் ஜவாபுக்குமுல் வாக்கிஹ், அந்த கீழ்த்தரமான மரியாதையற்ற அந்த தனம் இருக்கின்றதே,
அது அவர்களே நஷ்டத்தை இழைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விட்டது. இப்ப அடுத்து 3வது கேள்வி கேட்கிறாங்க. ஆது சுவால அன் ஹாலில் பக்கரத்தி بعد أن عرفوا سنها ولونها ليزدادوا بيانا لوصفها. அது சுவாலை மீண்டும் பனு இஸ்ரவேலர்கள் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, கேள்வி சுவாலுக்கு என்னது, கேள்வி கேட்டாலே சொல்லுவாங்களா, பனு இஸ்ரவேல் மாதிரி அதிகமாக கேள்வி கேட்காது என்பதாக சொல்லப்படும். ஏன்னா அதிகமாக கேள்வி கேட்டு என்ன செய்தாங்க, தங்களை தாங்களே சிரமத்தில் ஆழ்த்தி கொண்டார்கள். அப்ப ஆது சுவால கேள்வியை திருப்புகிறார், மீண்டும் கேட்கின்றார்கள். ஹாலில் பக்கரத்தி, பக்ராவுடைய அந்த மாட்டினுடைய நிலையை பற்றி மீண்டும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பாத அன் அரஃபு, அவர்கள் அறிந்ததற்கு பிறகு, சின்னஹா, அதனுடைய வயது, மாட்டினுடைய வயது எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறத வயது எங்க சொன்னாங்கன்னா மேல அல்லாஹ் சொல்றாங்க தெளிவா, லா ஃபாரிதுன் வலா பிக்ருன். லா ஃபாரிதுன் வலா பிக்ருன்னாலே அதனுடைய வயது தெரிஞ்சிடும். இப்போ ரொம்ப கிளடும் கிடையாது, இளம் கன்றும் கிடையாது, அப்படி நடுத்தரமானது வசத் என்பதாக சொன்னோம். அப்போ அந்த அடிப்படையில் அதில் வயதை என்ன செஞ்சாங்க, அவங்க அறிஞ்சு கொண்டாங்க. லவுனஹா, அதனுடைய நிறத்தை அறிந்து கொண்டார்கள். என்ன, இன்னஹா பக்ரத்துன் சஃப்ரா, மஞ்சள் நிறம் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. நம்ம அதுக்காகத்தான் மேல ஒரு தலைப்பே தனியாக கொண்டு வந்தோம், மஞ்சளுக்குள் மறைந்திருக்கும் மர்மம் என்பதாக நாம் ஒரு தலைப்பிட்டிருந்தோம். ஏன்னு சொன்னா அந்த மஞ்சள் விஷயத்துல என்ன ஒரு ஹிக்மத் இருக்குது. பொதுவாக அந்த சம்பவத்திலே அந்த மாட்டினுடைய நிறம், அதில் என்ன ஒரு ஹிக்மத், ஒரு ஞானத்தை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி இவர்கள் செய்த இந்த இவர்கள் செய்த அந்த விதண்டாவாதம், இவர்கள் செய்த இந்த கேள்விக்காக வேண்டி இவ்வாறு அலைய விட்டு அந்த மாட்டை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்ததன் ரகசியம் என்ன என்பதை நாம் அந்த சென்ற பாடத்திலே விளக்கி இருக்கிறோம். அப்போ லவுனுஹால் எஸ்தாது பயானன் லிவஸ்விஹா லவுனஹா, அதாவது அரஃபு சின்னஹா, அதன் வயதை அறிந்து விட்ட பிறகு, அதன் நிறத்தை அறிந்து விட்ட பிறகு, எஸ்தாது பயானன் லிவஸ்விஹா, அந்த மாட்டினுடைய தன்மைகளை இன்னும் விளக்கமாக தெரிவதற்காக வேண்டி, அதை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி மீண்டும் கேள்வியை ஆரம்பிக்கின்றார்கள். சொல்லப்போனால் 3வது கேள்வி என்ன செய்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், உமிரு பி அத்னா பக்கரத்தின் வலக்கின்னஹும் லம்மா ஷத்தது அலா அன்ஃபுஸிஹிம் ஷத்ததல்லாஹு அலைஹிம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏவப்பட்டது ரொம்ப சாதாரண ஒரு மாடு தான். என்ன சொன்னாங்க, அன் தத்பஹு பக்கரா இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்கராங்கிற ஒரு சாதாரண ஒரு மாட்டை தான் அல்லாஹ் அறுக்க சொல்லியிருந்தான். அதை கொண்டுதான் ஏவப்பட்டிருந்தார்கள். லம்மா ஷத்தது அலா அன்ஃபுஸிஹிம், அவருடைய நஃப்ஸின் மீது அவர்களே கஷ்டத்தை சிரமத்தை உண்டாக்கி கொண்ட பொழுது, ஷத்ததல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை கஷ்டத்திலே போட்டுவிட்டான். வஐமுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்னகும், அடுத்து வருது, அவர்கள் லம் யஸ்தஸ்னு லமா யுபை, அதை அடுத்து அதனுடைய தொடரில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய விஷயம் வரும், நம்ம அந்த இடத்துல அதை சொல்றோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சாதாரண ஒரு மாட்டை தான் அவர்களுக்கு அறுக்கும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான். அப்போ அதைத்தான் நீங்க சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு லிவஸ்விஹா, அதனுடைய தன்மைகளுடைய விளக்கத்தையும் அதிகப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்றாங்க, ஒவ்வொன்றாக கேட்கின்றார்கள். சும்ம யஅ்ததரு, பிறகு என்ன செய்றாங்க, பி அன்னல் பக்கரல் மௌசூஃப் பி கவுனிஹி அவானன் பி சுஃப்ரத்தில் ஃபாக்கிஅத்தி கஸீருன். சும்மா யாத்ததுரு, பிறகு என்ன செய்றாங்க, அதாவது சாக்கு போக்கு சொல்கிறார் என்று சொல்லுவோம் அல்லவா, திரும்ப தங்கடத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பி அன்னல் பக்கரல் மௌசூஃப், மேற்கூறப்பட்ட அந்த மாட்டின் அந்த சிஃபத் சொல்லப்பட்ட மாடு இருக்கிறது, அந்த தன்மை கொண்ட மாடு, பி கவுனிஹி, அது ஆகியிருப்பது அவ்வானன், அவ்வானன்னா நடுத்தரமானதாக, நடுநிலைமை கொண்டதாக, வயதான மாடும் கிடையாது, அதே போன்று இளங்கன்றும் கிடையாது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த நடுத்தரமான மாட்டினுடைய தன்மையை பற்றி சொல்லப்பட்ட விஷயம், ஒபி சுஃப்ரத்தில் ஃபாக்கிஅத்தி, இன்னும் கவரக்கூடிய, கண்ணை கவரக்கூடிய, பறிக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறத்தை கொண்ட மாடுகள் கசீருன், அதிகமாக இருக்கிறது. அபி அன்னல் பக்கர கசீருன், அபு அன்னல் பக்கரல் மௌசூஃப, இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த வர்ணிக்கப்பட்ட அந்த மாடு அதிகமாக இருக்கிறது. அப்போ இன்னவுடைய ஹபர், அதுக்கு சிஃபத் என்ன, இன்னவுடைய இஸ்மு என்ன, அல் பக்கருல் மௌசூஃப், அவனுடைய ஹபர் கசீருன். சரி, அப்போ இடையில வரக்கூடிய ஜும்லா முஅத்தரிலா. அப்போ அவங்க சொன்னாங்க, சொல்லப்பட்ட மாட்டினுடைய அந்த வர்ணிக்கப்பட்ட மாட்டின் நிலை இருக்குது, அது அதிகமாக இருக்கு. ஒரு மாடு 2 மாடு அல்ல, பல மாடுகள் இருக்கு. பக்கர் என்று சொல்றதுக்கே சொல்றாங்க, பக்கர் என்றால் இந்த இடத்துல பக்கர் நம்ம சொன்னது அடுத்து வருது, அவங்க பக்கருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கருங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க.
அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட மாட்டினுடைய அந்த தன்மை கொண்ட மாடு அதிகமாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா ஐ இல்தபசல் அம்ரு அலைனா பலம் நதிரி மல் பக்கரத்துல் மஅமூரு பிதபஹிஹா. அப்போ இல்தபசல் அம்ரு, இந்த விஷயம் இருக்கிறது எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, அலைனா எங்கள் மீது குழப்பமாக இருக்கிறது. ஃபலம் நதிரி மல் பக்கரத்து, பக்கரா மாடு எந்த மாடு என்பதை நாங்கள் அறியவில்லை. அல் மஅமூர, மல் பக்கரத்து அல் மஅமூரு பிதபஹிஹா, எதை கொண்டு அறுக்கப்பட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்றதோ, எதை அறுக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறதோ அந்த மாடு எந்த மாடு என்பதை நாங்கள் அறியவில்லை, அது எங்களுக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. அப்போ தஷாபஹ என்பதாக சொல்லியிருக்காங்க, தஷாபஹத் என்பதாக சொல்லல. ஏன்னா பக்கர அப்படிங்கிற வார்த்தையை புழங்கியிருக்காங்க, முதக்கராக புழங்கியிருக்கிறாங்க. ஆனால் இங்க முராது என்ன அப்படின்னு சொன்னா அல் பக்கரத்து தான் முராது, அதாவது மாடு பெண் மாடு தான் முராது, அல் பக்கரத்து தான் முராதே ஒழிய பக்கர் என்ற வார்த்தையை புழங்கி இருக்கின்றார்கள். அப்ப எந்த மாடை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களோ அந்த மாடு எதுங்கிறது எங்களுக்கு என்ன செய்யல, தெரியல, குழப்பமாக இருக்கிறது, இதுவரைக்கும் அதனுடைய தெளிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இது வந்து பக்கராவுடைய, அதாவது மாட்டினுடைய ஜின்சுல் பக்கர் என்ற அடிப்படையில் பக்கரா என்பதாக புழங்கப்பட்டிருக்கு என்பதாக ஹசரத் பகவி ரஹமத்துல்லாஹி அவங்க தங்களுடைய தஃப்சீரில் கொண்டு வந்திருக்காங்க. அஜாஸ் நஹ்லின் முன்காயிர் அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஃபலம் நதிரி மல் பக்கரத்துல் மஅமூரு பிதபஹிஹா, எதை கொண்டு அறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாட்டுடைய விஷயத்தை நாங்கள் அறியவில்லை, அது எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. வ இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், வ இன்னா இன்ஷா அல்லாஹி சனஹ்ததி, சனஹ்ததி இலா மஅரிஃபத்திஹா இன்ஷா அல்லாஹு, அதாவது சனஹ்ததி நாங்கள் சரியான விஷயத்தை வழியை தேர்ந்தெடுப்பு பெறுவோம், இலா மஅரிஃபத்தி அதை அறிவதன் பக்கம், இந்த மாட்டை தெரிந்து கொள்வதன் பக்கம் சரியான வழி எங்களுக்கு கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால் என்பதாக சொல்றாங்க. வலவு லம் யகூலு தாலிக்க, அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால் லம் யஹ்தது இலைஹா அபதா, ஒருபோதும் அதன் பக்கம் வழியை பெறவே மாட்டார்கள். கமா சபத்த ஃபில் ஹதீசி, ஹதீஸில் வந்திருப்பதை போன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இந்த விஷயம் வந்திருக்கிறது. அதுதான் நம்ம சொன்னோம், என்னது, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க அதாவது அவர்கள் மட்டும் அதை இது பண்ணவில்லை என்றால், எது, அவர்கள் இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை அவங்க சொல்லவில்லை என்றால் அதன் பக்கம் நெருங்கி இருக்கவே மாட்டார். இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு ஒரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது லவ் லம் யஸ்தஸ்னு லமா பையனத் லஹும் இலா ஆஹிரில் அபத், வல்லாஹி என்பதாக ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கு, ஐமுல்லா என்பதாக ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கு. அப்ப அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாமல் இருந்தால், அதாவது கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சாலும் ஆஹிருல் அபத், ஒருபோதும் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, வழியே கிடைச்சிருக்காது, அந்த விஷயத்த பெற்றிருக்கவே மாட்டார்கள். அப்ப எதனால பெற்றார்கள்? இப்போ அவ்வளவு பெரிய அநியாயம் செய்கிறாங்க, அவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறாங்க, முரண்பாடான கருத்துக்களை நபிக்கு எதிராக சொல்கிறாங்க, நபி ஒரு அல்லாஹுடைய கட்டளை வருது, அதை அலட்சியமாக செஞ்சு என்னது அதில் மெத்தனத்தனத்தை காமிக்கிறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன செய்கிறாங்க, குழப்புகின்றார்கள், கேள்வி மேலே கேள்வி கேட்டு நபியை என்ன செய்கிறாங்க, நபியின் முன்னில ஒரு சரியான பதிலை சொல்லல, ஒரு கீழ்த்தரமான முறையில் நடந்து கொள்றாங்க, இப்படி பல விஷயங்களை செய்கிறாங்க. அவங்க செய்யற விஷயத்துக்கு என்னது, ஏன்னா அல்லாஹுத்தாலா முதலே அவங்க என்ன செஞ்சான், அலைய விட்டதை நம்ம பார்க்குறோம், சுத்தி 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 அவங்க அந்த வார்த்தை தான் அங்கே என்னது, அவங்களுடைய அந்த வார்த்தை தான் என்னது, நம்ம என்ன சொன்னோம், இது குல்னது ஹுலு ஹாதிஹில் கரியா, நம்ம உள்ள நுழைங்க, நுழையும்போது ஃபக்கூலு ஹித்தத்துன் என்பதை ரெண்டு விஷயம் சொன்னோம். ஒன்று குனிஞ்ச மாதிரியே நுழைங்க, என்ன செய்யுங்க, குனிஞ்சிட்டே நுழைங்க. இன்னொன்று ஹித்தத்துன்கிற வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னோம், ஹித்தத்துன்கிற வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஹிந்தத்துன்னு சொன்னாங்க. இப்போ அங்கும் சொல்லுதான், இந்த வார்த்தையின் காரணமாக எவ்வளவு வருஷங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள சுத்த விட்டான் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த சொல்லுனால என்ன செஞ்சாங்க, அழிஞ்சாங்க. அப்ப இங்கே ஒரு சொல் நம்மளை பாதுகாக்குதுன்னு சொன்னா, அதே மக்கள் என்ன செய்றாங்க, ஒரு சொல்றாங்க, அந்த சொல்லின் மூலமாக பெரும் ஈடேற்றத்தை, பெரும் பாதுகாப்பை பெற்று விடுகிறார்கள். நாசத்திலிருந்து, நிலையான அழிவிலிருந்து அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அது என்ன, அந்த வார்த்தை தான் இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், அதாவது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம்ங்கிற வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால் கியாமத் ஒரு எவ்வளவு நாள் ஆனாலும் அதை பெறவே மாட்டார்கள் என்பதாக சொல்லியிருக்காங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குது, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்னது
இன்ஷா அல்லாங்கிறது ஒரு இடத்துல சொல்லலைன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யலாம், வஹியை கொஞ்சம் தாமதப்படுத்துறது பார்க்கலாமா. இல்லா யக்கூல இல்லா இல் அதாவது லா தக்குல் ஷேனி நீ ஃபாயில் தாலிக்க கதன் இல்லா யஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லதுனால ஒரு சில விஷயங்கள் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை ஒவ்வொரு செயலையும் செய்ய நாடும் பொழுது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அதனது உறுதியோடு சொல்லு இன்ஷா அல்லாஹ் என்று நம்ம உறுதி சொல்லும் போது அந்த வார்த்தை அந்த விஷயம் இலகுவான முறையில் நடைபெற்றுவிடும். சொல்ற விதத்துல சொல்லலைன்னு சொன்னா மற்ற இடங்களில் சொல்லி வச்சக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஒரு இடத்துல சொல்லுவாங்களே, ஒரு தடவை சொல்லிட்டா அது தப்பிச்சுக்கலாம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலை, மற்ற எத்தனை தடவை சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு செயலை செய்ய போறோம், ஒரு செயலை நிகழ்த்த போறோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவீங்களான்னு கேட்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வருவேன். இந்த காரியத்தை முடிச்சு தரலாமா? இன்ஷா அல்லாஹ் நான் முடித்து தருவேன். இப்போ இந்த இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை இருக்க, இது நம்முடைய பணிவை காட்டுறது, அல்லாஹ்வுடைய கவனத்தை நம்ம வந்து அந்த செயலின் பக்கம் திருப்புது. நல்ல விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யறது, இன்ஷா அல்லாஹ் சொல்றது. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு மனிதர், வியாபாரி ஒருவர் மாடு வாங்குவதற்காக வேண்டி செல்கிறார். மாடு வாங்குவதற்காக செல்கிறார். அவர் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தை தாண்டி தான் போகணும். எங்க அவருடைய ஒரு ஏரியாவை தாண்டி தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. அவர் காசு எல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் என்ன செய்றாரு, அது ஒரு நதியை கடந்து தான் போக வேண்டிய ஒரு பாதை. அப்போ என்ன செய்றாரு, பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுறாரு. சேர்த்து வச்சு அதை வாங்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்போ இடையில ஒரு ஒரு இல்மு மார்க்க ஞானி, மார்க்க அறிஞரை சந்திக்கிறார். எதுக்கு அவர் கேட்குறாங்க, எங்கே போறீங்க? இந்த மாதிரி நான் மாடு வாங்க போறேன் என்பதாக சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் என்பதாக சொல்லிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் நான் மாடு வாங்க போகிறேன் என்பதாக சொல்லுங்கள், அது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்பதாக சொல்றார். அப்போ அவர் சொல்றார், இன்ஷா அல்லாஹ் நான் ஏன் சொல்லணும்? நான் காசு சேர்த்து வச்சேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் என்ன செஞ்சேன், காசு சேர்த்து வச்சு இப்போ நான் மாடு வாங்க போறேன், அதுல என்ன இன்ஷா அல்லாஹ் இருக்குது என்பதாக சொல்லிவிட்டு போறாரு. போகும்போது என்ன ஆகுது, அவர் வந்து காற்று அந்த நதியை கடக்கும் பொழுது என்னது, அவருடைய பணப்பை வச்சு ஒரு இடத்துல தூங்குறாரு. அந்த காலத்துல அந்த பணம் மூட்டை மாதிரி தானே பைய வச்சுட்டு தூங்குறாரு. அதுல எல்லாம் காசுகளாக தான் கிடக்குது. குரங்கு என்ன செஞ்சு அதை எடுத்துட்டு போயிட்டு மேலே கொண்டு போயிடுச்சு. மேலே கொண்டு போய் என்ன தண்ணிக்குள்ள அப்படியே தூக்கி 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 போட்டு கடைசி அவரால் என்ன செய்ய முடியல, அதிலிருந்து எந்த காசையும் பெற முடியவில்லை. எந்த காசையும் பெற முடியவில்லை. இப்ப என்ன செய்றாரு, ஆஹா நமக்கு எல்லாம் போயிடுச்சு, மாடு வாங்க போனது அப்படி காசு தண்ணியோட போயிடுச்சு. என்ன செய்றாரு, திரும்ப வராரு. ரொம்ப சோகமான மூலையில திரும்ப வந்து கொண்டு இருக்கார். அப்ப என்ன செய்றாரு, அதே ஆலிம், அதே மார்க்க அறிஞர் பார்க்கிறார், கேட்கிறார், என்ன மாடை வாங்கலையான்னு கேட்கும்போது, இன்ஷா அல்லாஹ் நான் போனேன்னா, இன்ஷா அல்லாஹ் நான் ஆத்துல இறங்குனேன்னா, இன்ஷா அல்லாஹ் நாங்கனா ஒரு இடத்துல தூங்குனேன்னா, இன்ஷா அல்லாஹ் பைய தலையில வச்சேன்னா, இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செஞ்சேன், அதை வந்து குரங்கு எடுத்துட்டு போயிடுச்சா, இன்ஷா அல்லாஹ் இப்படி பல இன்ஷா அல்லாஹ்க்கள் சொல்றார். அப்போ அவர் சொன்னாரு, நீ ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தால் அது என்னது எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு ஏற்பட்டுரும். இப்ப சொல்லக்கூடிய இன்ஷா அல்லாஹ் எந்தவித பயனும் இல்லைன்னா, எந்த செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்வது மிக பயனுள்ளதாக, அது பாதுகாப்பானதாக இருக்கும். அந்த காரியம் இலகுவாக நிகழ்வதற்கும் ஒரு ஊக்கமூட்டக்கூடிய வார்த்தை தான் இன்ஷா அல்லாஹ். அதான் நம்ம சொல்லிருக்கோம், பெரிய அழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரு சொல்லாக இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது. அதனால் நாமும் ஒரு செயலை செய்ய நாடும் பொழுதோ, ஒரு செயலை செய்ய எண்ணும் பொழுதோ இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய செயலை எளிதாக முடிப்பதற்கு ஒரு நேரான சரியான வழியாக இருக்கிறது. இப்ப அதான் சொல்றாங்க, லவ்லம் யகூலு தாலிக லம் யஹ்தது இலைஹா அபதா கமா சபத ஃபில் ஹதீஸ். ஹதீஸ்ல வந்திருப்பதை போன்று கால சொல்றாங்க, இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன் லா தலூலுன் துசீருல் அர்ல வலா தஸ்கில் ஹர்ஸ் ஐ லைஸத் ஹாதிஹில் பக்ரத்து முஸஹரத்துன் லிஹிராசத்தில் அர்லி. ஐ லைஸத் ஹாதிஹில் பக்ரத்து, இந்த மாடானது முஸஹரத்துன்னா என்னது, வசப்படுத்தப்பட்டதாக இல்லை. எதனால், ஹிராசத்தில் அறந்தி, பூமியை உழுவதற்காக வேண்டி, பூமியை உழுவதற்காக, பூமியில் என்ன செய்யறது, பூமியை அதாவது உழவடிப்பதற்காக வேண்டி இது கட்டுப்படுத்தப்பட்ட மாடு அல்ல. இது வந்து என்னது, பயன்படுத்தப்பட்ட வசப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி வசப்படுத்தப்பட்ட மாடு இல்லை. வலாலி சிகாயத்தி ஜரஇ, அதே மாதிரி அந்த விளை நிலங்களுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக, தண்ணீர் பாய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்பட்ட மாடாகவும் இல்லை. அப்போ வலா துசீருல் அர்ல் வலா லா தலூலுன் துசீருல் அர்ல என்றால் எனது உழவடிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட மாடாக இருக்கக்கூடாது. அதே போல வலா தஸ்கில் ஹர்சனா, அதாவது அந்த விவசாயத்திற்காக வேண்டி இந்த விளை நிலங்களுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த மாடாகவும் இருக்கக்கூடாது. முசல்லமத்தன் லா ஷியத ஃபீஹா, முசல்லமத்தன் லா ஷியத ஃபீஹா எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, முசல்லமத் அதாவது எல்லாத்தையும் விட்டு சலாமத்தானதாக. பொதுவாக இசாரத் அப்படின்னா என்ன சொல்றது, இந்த இடத்துல வலா துசீருல் அர்லன்னு சொல்றாங்களே, அது இசாரத்துலேருந்து வந்தது. அதாவது சொல்லுவாங்க, இசாரத்னா துசீர்லன்னா என்ன, ஒரு இசாரத்து தஃப்ரீக்கு ஷை,
தஃப்ரீகு ஷைனா ஒரு விஷயத்தை பிரிப்பது, பிளப்பது, பிளக்கிறதுக்கு சொல்றது, பிரிக்கிறதுக்கு சொல்றது. சரி, அது ஒரு விஷயத்தை பிரிக்கிறதுக்காக சொல்றது. முசல்லமத்த லாஷியத்த ஃபீஹா. முசல்லமத்தன் லாஷியத்த ஃபீஹானா என்ன அர்த்தம்? அதுல ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. முசல்லமத்தன் லாஷியத்த ஃபீஹா, இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க, ஐ சலீமத்தன் மினல் உயூபி. சலீமத்துன்னு சொல்லலாம். சலீமத்தும் மினல் உயூபி லைஸ ஃபிஹா லவுனுன் ஆகர் யுகாலிஃபு லவுனஹா ஃபஹிய சஃப்ராவு குல்லிஹா. அப்ப இந்த இடத்துல சலீமத்தும் மினல் உயூப், சலீமத்தம் மினல் உயூப்னு சொல்லலாம். அதாவது எல்லா குறைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றதாக, சாந்தமானதாக இருக்க வேண்டும், எல்லா குறைகளை விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும். லைஸ ஃபீஹா, அதில் இருக்கக்கூடாது, அந்த மாட்டில இருக்கக்கூடாது, லவுனுன் ஆகர், வேறொரு நிறம் இருக்கக்கூடாது. யுகாலிஃபு லவுனஹா, அதனுடைய அசல் நிறம், அதற்கு நாம் என்ன நிறத்தை இட்டிருக்கிறோமோ அதற்கென்று ஒரு இயற்கை நிறம் இருக்கும் அல்லவா, அந்த இயற்கை நிறத்திற்கு மாற்றமான எந்த நிறமும் அதிலே இருக்கக்கூடாது. அப்ப அந்த நிறம் என்ன? ஃபஹிய சஃப்ரா குல்லிஹா குல்லுஹா, அது முழுமையாக மஞ்சள் நிறம், முழுமையான மஞ்சள் நிறம் என்பதாக சொல். இன்னஹா சஃப்ரத்துன், இன்னஹா பக்கரத்துன் சஃப்ராவு ஃபாக்கியம் லவுனுஹா தசுருன் நாதிரின் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முழுமையாக அந்த மாடு மஞ்சள் நிறம் கொண்டதாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான வேறு நிறத்தினுடைய கலப்படமோ அல்லது அதில் வேறு நிறத்தினுடைய சாயலோ இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டது தான் இது முசல்லமச்சல் லாஷியத்த ஃபீஹா என்பதாக சொல்லப்படுது. அப்ப இதுக்கு ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க, எல்லா குறைகளை விட்டு நீங்கியதாக இருக்கணும்னு சொல்லி. இன்னொருத்தங்க சொல்றாங்க அது எல்லா அமல்களை விட்டும், எந்த அமலும் செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லது இது இன்னும் சில சொல்றாங்க, அதாவது கொள்ளையடிக்கப்பட்டது, திருடப்பட்டது, இப்படிப்பட்ட அந்த விஷயங்களை விட்டும் அந்த மாடு பரிசுத்தமானதாக இருக்கணும். அப்ப ஷியத் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல எந்த வித அடையாளம் இருக்கக்கூடாது, குறிப்பான எந்த அடையாளமும் அதில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இல்லை, அந்த நிறத்துல உதாரணமா அந்த மாடு வெள்ளை மாடா இருக்கு, அதுல போய் கருப்பு இருக்கிறது, கருப்பு மாடா இருக்கு அதுல போய் வெள்ளை நிறம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவிர்ந்திருக்கணும். வெள்ளை மற்றும் மஞ்சளுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் நினைச்சக்கூடாது, அது இருக்கக்கூடாது. முசல்லமத்தல் லாஷியத்த ஃபீஹா காலுல் ஆன ஜீத்த பில் ஹக். காலுல் ஆன ஜீத்த பில் ஹக்குனா இதுல ரெண்டு தவில் செய்றாங்க. என்ன, முதல்ல ஹக்கு எங்களுக்கு விளங்கிடுச்சு, ஹக்கு எங்களுக்கு விளங்கிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆமா, இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன சொன்னா, அதான் நீங்க அதை தெளிவா சொன்னது பிறகுதான் இந்த இந்த மனிதனுடைய மாடு என்பதாக சொன்னாங்க. இந்த மனிதனுடைய மாடு, இந்த வாலிபனுடைய மாடு என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இப்ப சொல்றாங்க இதுதான் என்னது தெளிவாக விளங்குது, புரியுது என்பதாக அவர்கள் சொல்கின்றார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது சென்ற பாடத்தில் மஞ்சள், அதாவது மஞ்சள் நிறத்தில் மஞ்சளுக்குள் மறைந்திருக்கும் மர்மம் என்ற பாடத்தின் கீழே இதனுடைய தலைப்பு, அதாவது இந்த மாடு எங்கு இருந்துச்சு, யாரிடம் இருந்தது, எவ்வாறு இது அங்கு வரைக்கும் இவர்கள் சென்றார்கள், எவ்வாறு இது இங்கு வரைக்கும் அவருக்கு இவர்களுக்காக கொடுக்கப்பட்டு எவ்வளவு விலைக்கு வாங்கப்பட்டது என்பதெல்லாம் எனது சென்ற பாடத்தில் ஒரு கதையாக சம்பவமாக நான் சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் போடுறது. அதாவது ஒரு கருத்து என்னன்னா, எங்களுக்கு இந்த மாடை பத்தி தெளிவாக விளங்கிடுச்சு. இன்னொன்று என்னன்னா, இந்த ஆள்கிட்ட தான் அந்த மாடு இருக்குங்கிற விஷயம் விளங்கிடுச்சுன்னு சொல்லி செய்றாங்க, அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அதாவது ஐ அல் ஆன் பையன் பையனத்ஹா லனா பயானன் ஷாஃபியன். ஐ அல்லான் இப்பொழுது பையனத்ஹா, அது எங்களுக்கு தெளிவாகிவிட்டது, லனா எங்களுக்கு பயானன் வாதிஹ பயான் ஷாஃபியன், முழுமையாக விளக்கத்தோடு எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. லா குமூத ஃபீஹி, அதில் எந்த மூடலான விஷயங்களும் இல்லை. வலா லுபுஸ், அது மாதிரி எந்த விதமான வலா லபுசுன் என்பதாக சொல்லலாம். எந்த வலா ஷக்குன் வலா சுபஹத்துன் வலா ஹியரத்துன் வாதமு வலா அதமு உலூஹின் என்பதாக இவ்வளவு வார்த்தையில், அதாவது ஒன்றும் இல்லை, அதில் எந்த விதமான மூடலும் இல்லை, அதில் கொண்டு வலா லபுசுன்னா எந்த விதமான சந்தேகமோ பதட்டமோ எந்த விதமான தெளிவற்ற தன்மையோ இல்லை. அப்போ தெளிவா இருக்குன்னு அர்த்தம். அப்போ கால தாலா அல்லாஹ் சொல்றான், قال ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. قال إنه يقول إنها بقرة لا ذلول تصير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها. قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون. إخبارا عنهم, அவர்களுக்கு அறிவிக்கும் வண்ணமாக அந்த விஷயத்தை செய்தி அறிவிக்கும் வண்ணமாக சொல்றான். فذبحوها وما كادوا يفعلون.
அவர்கள் அதை அறுத்தார்கள். ஒமாக்காது ஃபாலோன்னா அவர்கள் என்ன செய்யல, அவர்கள் மனமில்லாமல் அறுத்தார்கள். அப்போ அவர்களுக்கு செய்வதற்குரிய மனமே வரவில்லை, செய்யணுங்கிற அந்த எண்ணமே இல்லாம தான் என்ன செஞ்சாங்க, அதை செய்தாங்க. ஏன்? லிகலாய் சமனிஹா, லிகலாய் சமனிஹா அதனுடைய விலையினுடைய மதிப்பு உயர்வு, அதாவது காஸ்ட்லி ரேட்டு கடுமையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொன்னோம்ல, அவங்களுடைய அந்த செயல்பாடின் காரணமாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த மாட்டை வந்து அவங்க எவ்வளவுக்கு வாங்க வேண்டியதா போச்சுன்னு சொன்னா பெரிய ஒரு தொகை கொடுத்து வாங்க வேண்டியதா போச்சு. அதாவது அந்த மாட்டினுடைய பெரிய ஒரு ரேட், அதாவது லிகலாயி சமனிஹானா அதனுடைய விலையினுடைய அதிகரிப்பு, காலி ரேட், அதாவது காஸ்ட்லி ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதா போச்சு. நம்ம சொன்னோம் அதனுடைய தோல் தோல் முழுக்க எனது தங்கத்தால நிரப்பி கொடுக்க வேண்டியதா போச்சு. அவு ஹவுஃபில் ஃபலிஹதி, அதாவது அந்த கேவலத்தினுடைய பயத்தின் காரணமாக. இது பெரிய ஒரு கேவலமான விஷயம் அல்லவா. சும்மா அக்பர தாலான் சபபி அம்ரிஹிம் பிதபஹில் பக்ரச்சி. அப்ப அவர்களுடைய அந்த கேவலமான அந்த கேவலத்தின் கேவலப்பட்ட வேண்டிய அந்த பயம், அதே போல அவர்கள் செய்த அந்த, அதாவது அந்த விலையினுடைய அதிகரிப்பு. ஏன்னு சொன்னா என்னது, அவங்க என்ன செய்யலாம், இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கல. ஆனால் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சு. இது ஒன்று. ஏன்னா அவங்களுடைய யாருடைய பொருள் இருந்து, கொல்லப்பட்டவனுடைய அந்த பொருளிலிருந்து என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, இவ்வளோ அந்த அந்த தோல் முழுக்க எனது தங்கம் கொடுத்து வாங்க வேண்டியதாக போச்சு. தங்கம் வாங்க வேண்டியதாக போச்சு. இது ஒன்று. ரெண்டாவது ஒன்று என்னன்னு சொன்னால், அவன் நெஃப்ஸில் கேவலத்துடைய ஒரு விஷயம், அதாவது யாருங்கிற இந்த கேவலத்துடைய பயம் என்றால் என்ன, யார் கொலை செய்தார் என்பது தெரிஞ்சு போயிருங்கிற ஒரு பயம். ஏன்னா கொலை செய்து யாருங்கிறது என்ன செஞ்சிடும், இப்போ தெரிய போகுது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாச்சு, அவங்க அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுல இப்படி ஒரு கட்டளையை என்ன செஞ்சுட்டான், பிறப்பிச்சுட்டான். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இதில் உள்ள விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலேருந்தே அவர்கள் இந்த கேள்வியை கேட்டது வந்து முதல்ல இந்த ஹவுஃபுல் ஃபலிஹத்தா இருக்கலாம். ஏன்னா வந்து கேவலப்பட்டு விடுவோமோன்னு சொல்லி, கொலைகாரனுடைய இது நிலை தெரிஞ்சிடுமோன்னு சொல்லியே இது போன்று இழுத்து அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்னது, அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் கூட ஒன்று சேர்த்து விட்டா, நீங்கள் செஞ்ச தவறின் காரணமாக விலையை என்ன செய்யுங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து வாங்க வேண்டும் என்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அப்ப அதுதான் என்னது, கேவலத்துடைய பயம் என்பதாக சொல்லப்படுது. அப்ப இதனால ஏதாவது முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்றான், அவங்கள ஏன் மாடு அறுக்க சொன்னேன் என்ற விஷயத்த என்ன செய்றான், தன்னுடைய ஆயாத்துகள் அத்தாட்சிகள் மூலமாக தெளிவாக அடுத்து சொல்லுகிறான். இதனுடைய சம்பவங்களை எல்லாம் நாம் சென்ற பாடத்தில், அதற்கு முந்தைய பாடத்தில் தெளிவாக விளக்கிவிட்டோம். இனி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆயத்துகளிலே என்ன அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது வரைக்கும் பார்த்தது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இதிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னா, எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும், எந்த காரியத்தை செய்ய நாடினாலும் இன்ஷா அல்லாஹ்ன்னு சொல்லி அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை சொல்வது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதை கூட நம்முடைய காரியங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியங்களாக இருந்தாலும் அது இலகுவாகிவிடும். அது என்ன செஞ்சிடும், லேசாகிவிடும். அதனால என்ன செய்யுது இந்த வார்த்தையை சொல்றது. அதே போல மாட்டினுடைய தன்மை அல்லாஹ் தஆலா சொன்னா, மாடு எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய தன்மை, மாட்டினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சான், அல்லாஹ் விலைக்கு சொல்லும்போது கடைசியில சொல்லும்போது, அதில் எந்த விதமான அது உழுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடாது. அதே போல் அது தண்ணி பாய்ச்சுவதற்காக வேண்டியோ அல்லது மற்ற விவசாய சம்பந்தமான விஷயங்களே பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவாக விளக்கிவிட்டான். எனவே நாம் என்ன செய்யறது, அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடிய அந்த பணிவுத்தன்மையும், அதே போன்று கேள்விகள் அதிகமாக கேட்டு வீணாக மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு படிக்கக்கூடிய இந்த பாடத்தின் மூலம் விளக்கங்களை தருவானாக, நுணுக்கங்களை ஹிக்மத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.